மந்திரியாருக்கே ஷாக்கா இருக்கும். என்ன இளவரசி சொல்றீங்க? ஆமா, நான் அங்க அனுப்ப போறது இந்த நாட்டோட உண்மையான இளவரசியான சுபேகாவை கிடையாது, ஃபேக் இளவரசியான சுபேகாவா தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இங்க சொல்லனோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு பாரு, இந்த கண்ணாடியில தெரிகிறது இந்த நாட்டோட இளவரசி சுபேகாவோட முகம், பாரு பாரு அப்படின்னு சொல்றப்போ ஒண்ணுமே புரியல சொல்லனாக்கு. அப்பதான் வந்துட்டு இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க டாலும். ஆனா அது இவங்களோட கதைன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு மட்டும் தான் புரியுமே தவிர சொல்லனாக்கு புரியாது. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தெரியும், பாவம் அவளுக்கு ஒரு 16 வயசு இருக்கிறப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு கை கால் இழந்ததுக்கு அப்புறமா கூட கேம்பிளிங் விளையாட போயிட்டு அந்த குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. அவங்க அம்மாவே கடைசியில் வித்துட்டாரு. அவளோட தம்பி தங்கச்சிங்கள் பசியால் துடிச்சாங்க, தவிச்சாங்க. அந்த சமயத்தில் தான் அரண்மனைக்குள்ளே வந்தா. உன்ன மாதிரியாத என்னால் இது முடியாது, என்னால் எப்படி பண்ண முடியும், நான் எப்படி பொய் சொல்ல முடியும், நான் எப்படி ஒரு நன்னா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னான். அந்த நன் அப்படிங்கிறது இவங்க மாங்கா வந்தாங்க இல்லைங்களா எதிரி நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு, அந்த மாங்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து இவங்க நன்னா அதை மாற்றிக்கிட்டாங்க. என்ன சொல்லானாக்க எக்ஸாக்டாக புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் கடைசியில் அவங்க எல்லாத்தையுமே பண்ணான், அவங்க சொன்னது எல்லாத்தையுமே பண்ணான். அதுக்கு காரணம் அவள் குடும்பத்துக்காக, அவளை நம்பி இருந்த சில உயிர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டாலும் அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள பற்றி அப்படின்னாங்கிற பேரை அதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் மந்திரியார் கேட்பாங்க, அந்த மாதிரி ஃபேக் பிரின்ஸ் அனுப்புறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், அந்த பொறுப்பை நான் டாலும் கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபேக் பிரின்ஸாக போக போகிறவ கடைசி கட்ட பயிற்சியில் அவள் இருந்துட்டு இருக்கா. நான் தாலும் கிட்ட சொல்லியிருக்கேன், தாலும் எப்படி ஒரு ஸ்பையா எதிரி நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்தாங்களோ அவங்களையே வச்சு இன்னொரு ஸ்பையை நான் உருவாக்க போகிறேன், அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இன்னுமே கூட நிறைய தாலும் வந்து பேசுவாங்க. இதை பாருமா, நீ வந்து ஒரு பொண்ணாக இருக்க அப்படின்னா உன்னை கடந்து போகிறவங்க இன்னொரு வாட்டி உன்னை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீ உன்னை பொண்ணா உணரணும் அப்படிங்கிறப்போ சொல்லனா இருந்துட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க, நான் பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. இதை பாரு, ஃபஸ்ட்டு இந்த பாரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, அதனால நுகர்ந்து பாரு, அந்த மலர்களோட அந்த நறுமணம் அப்படிங்கிறது உனக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். எப்பவுமே வந்து நீ ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் முகத்தில் காட்டிக்கக்கூடாது, ஒரு நளினம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இப்போதைக்கு இது போதும், ரொம்ப சொல்லி கொடுத்தேன்னா நீ மண்டை வெடிச்சு அடுத்த நாள் வரமாட்டேன், இப்போ போய் தூங்குன்னு சொல்லிடுவாங்க. தூங்குறப்ப கூட சொல்லனாக்கு இது ஏதாவது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய என்ன சின்னனா கேட்பாங்க, இன்னைக்கு எங்கே ட்ரைனிங்க்கு போகணுன்னு நாங்கள் பார்க்கவே இல்லையா அப்படிங்கிறப்போ அந்த நர்சரி இருக்கு இல்லையா, அங்கே தான் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, அங்கே தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னை வந்து எப்படி பார்க்குறீங்க, நான் ஒரு பெண், என்னை பெண்ணாக தானே பார்க்குறீங்கன்னு சொல்ல நான் கேட்குறப்ப என்னது பொண்ணா, எங்கள் கூடயே சாப்பிட்றேன், எங்கள் பக்கத்துலேயே படுத்து தூங்குறேன், உன்னெல்லாம் நாங்கள் எப்படி பொண்ணாக பார்க்க முடியும், நீ பொண்ணுங்கிறது நீ சொல்லி தான் தெரியுதுன்னு 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. இது கேட்குறப்போ சொல்லனாக்கு பயங்கர கோவம் தான் வரும். ஆனாலும் அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா இந்த நாட்டோட பிரின்சஸ் சுபேகாவா நீ உன்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை காட்டி தாலும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்போ சொல்லனாக்க அவங்க அம்மா ஞாபகம் வருது. சுபேகா அப்படிங்கிற மலரை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகம் வருதா, அதை யோசிக்கிறப்ப இவளையும் அறியாமல் இவளுக்கு ஸ்மைல் வருது. இந்த பக்கம் தங்கச்சி கறி தான் காட்டுறாங்க. மேடு இருந்துட்டு கேட்பாங்க, நீங்கள் போய் அரசர்கிட்ட கேட்கலாம் இல்லையா, என்ன ஹாஸ்டேஜாக அனுப்புறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்கலாம் இல்லையா அப்படிங்கிறப்போ ஒரு செகண்ட் யோசிக்கிறா. என்ன ஜின்மு சொன்னதை வச்சு தான் மேடு வந்துட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஜிம்னு சொன்னதில் இவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஜின்மு வந்து அந்த அளவுக்கு அவள் வந்து டக்குன்னு போய் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது, அவனுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியுது அப்படிங்கிறது வந்து இவளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அரசர் வந்து நான் போய் கேட்டதுக்கு நான் உன்னை ஹாஸ்டேஜாக அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் இப்போ அனுப்புறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு போய் நான் கேட்க விரும்பல, ஏன்னா நான் அரசரை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இளவரசர் வருவார். இளவரசர் வந்ததுமே ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. ஒரு வாட்டி டேட்டிங்க்கு வெளியே சொல்ல நான் கூப்பிட்டு போனப்போ ஜேடால ஆனால் ஏதோ ஒரு சைனை வாங்கினார்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வாங்கினது வேறு யாருக்காகவும் இல்லை, அந்த தங்கச்சிக்காரிக்காக தான். அது செயின்னா சின்னதாக புத்த ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி செயின். உனக்கு நைட் ஆனால் கெட்ட கனவு வருது இல்லையா, அந்த சமயத்தில் கழுத்தில் போட்டுக்கிட்டு படு, கெட்ட கனவு வராதுன்னு சொல்லுவாங்க. உடனே தங்கச்சிக்காரி மேடை தான் முறைப்பா, மேடு சொல்லி தானே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதுதான் மேடை பார்த்து முறைக்கிறா. அதுக்கப்புறமாக இதை பாருமா, உன்னோட ஹெல்த்து, உன்னை பற்றின நல்லது கெட்டதில் எல்லாத்துக்கும் எனக்கு அக்கறை இருக்கு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அதுக்கப்புறம் உனக்கு பொழுது போகலை அப்படின்னா டான்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படிங்கிறத நடனத்தை கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது என்னது எதுன்னு கேட்கறதுக்கு அரச குடும்பத்தை சேர்ந்து இளவரசிகள் தான் கற்றுப்பாங்க. 21 வயசு ஆகுறப்போ அரசர் ஒரு பார்ட்டி வைப்பாரு. அதில் அரசர், ராணி, இளவரசர், அதுக்கப்புறமாக மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய இடத்துல அந்த டான்ஸை வந்து நீ ஆடி காட்டணும், அதை தான் டான்ஸ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் போயிடுவார். இளவரசர் போனதுமே மேடிக்கிட்டே கேட்பா, அப்போ எனக்கு கெட்ட கனவு வரதை பற்றி இளவரசர்கிட்ட நீ தான் சொன்னீங்க அப்படிங்கிறப்போ நான் என்னங்க பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்களோ, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு உங்களை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் நல்லா தூங்குனீங்களா கொண்டீங்களான்னு கூட கேட்குறாங்க. அப்போ எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், இளவரசர் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரா, என்னை பற்றி இவ்வளோ விசாரிக்கிறாரா, சரி இளவரசர் இவ்வளோ பேசினார் இல்லையா, நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையா, எதிரி நாட்டுக்கு என்ன ஹாஸ்டேஜாக அனுப்புறதுக்கு அரசர் ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறப்போ நான் அரசரை நம்புறேன், எனக்கு வேறு எதுவும் பேச வேண்டாம், இப்போ எனக்கு
இந்த டான்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படிங்கிற அந்த நடனத்தை கற்றுக்கணும் போல இருக்கு. இதை பற்றி குயினுக்கு தெரியும், நான் குயின் கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு வர சமயத்தில் ஆன்ட்டி அங்கே இருக்கிற மற்ற மெய்டு கூட பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்களே, இதை தள்ளி நின்று பார்த்துருவா. அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இவளுக்கு தோணுது. ஆனால் கடைசியில் இவளையே என் சமாதானப்படுத்திக்கிற அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருந்த கிராமத்தில் அந்த ஷார்ட்டாக இருக்கிற ஆன்ட்டியும் அந்த இவங்கள மாதிரி தானே இருப்பாங்க. அந்த டிஃபன் கடை வச்சிருக்கிற ஆன்ட்டி மாதிரி 2 பேர் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி இவங்க 3ஆவதா ஒரே மாதிரி இருக்காங்க போல இருக்கு. அப்போ அந்த ஷார்ட்டாக இருக்கிற ஆன்ட்டி மாதிரி 3 பேரை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டு எடுத்துகிட்டு வருவா. குயினை பார்க்க வர வழியில் எதுக்கால ஜின்மு வருவான். ஜின்மு இவ்வளோ போக விடாம வழி மறைச்சிக்கிட்டே இருப்பான். இதை பாருங்க ஜின்மு, உங்கள் கன்சர்ன் எனக்கு புரியுது, ஆனால் நான் அரசரை நம்புறேன். நான் அரசரோட ரத்தம், அரசர் வந்து என்னை என்னைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்னு போகிறப்போ கரெக்டு தான், நீ சொன்னது ரொம்ப கரெக்டு தான். எப்போவுமே நம்ம சொந்த ரத்தம் நம்மளை ஏமாத்தாது. ஆனால் நீங்கள் தான் அரசரோட மகள் இளவரசி சுபேகா அப்படிங்கிறது எதிரி நாட்டு அரசருக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சது? இளவரசர் மூலியமாக. இதை பாருங்க, இந்த நாட்டையும் அரசரையும் காப்பாற்றுறதுக்காக இளவரசர் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்குள்ள தூக்கி வாரி போட்டுடும். ஐயோ, நம்ம மேலே அக்கறையாக இருக்கிற இளவரசரா இப்படி பண்ணது, நம்மளை தங்கச்சி மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாரு, இப்போ இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு அடிச்சுக்குது. பட் இருந்தால் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரா. ஜின்மோட பாடி கார்டே கேட்குறான், நீங்கள் ஏன் அந்த பொண்ணை பார்த்தாலும் அப்செட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்லை நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக அந்த பொண்ணு உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ, இல்லை பாடி கார்டு, அவள் புரிஞ்சுக்கணும், இந்த அரண்மனையில் அவளால் யாரையும் நம்ப முடியாது, எல்லாரும் அவளுக்கு பகையாளி, அவள் தனியாக தான் இருக்கா அப்படிங்கிறத அவள் உணரணும். அப்போ தான் என்னால் அவளுக்கு ஈஸியாக உதவி பண்ண முடியும், அவள் ஈஸியாக என்னோட வலையில் விழுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இதை ஜின்மு சொன்னதெல்லாம் மனசில் இருந்தாலும் ராணியை பார்க்க வந்து அந்த டான்ஸ் ஆஃப் கிரேஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கேட்பா. ஆனால் ராணிக்கு அந்த டான்ஸ்லாம் அங்கே கற்றுக்கல, அதை பற்றி தெரியாது. ஆனால் மேடுக்கு தெரியுமாம்மா, உனக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீ மேடு கிட்ட இருந்து கற்றுக்கோ அப்படிம்பாங்க. மேடு இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கச்சிக்காரிக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஐயோ ப்ளீஸ் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறமாக அரசரை பார்க்க வந்த மந்திரியார் வந்துட்டு சொல்லிடுறாங்க, இளவரசர் மனசில் இருக்கிறது இதுதான், உண்மையான இளவரசி சுபேகாவை அனுப்ப போகிறது கிடையாது, ஃபேக் பிரின்ஸ் தான் அனுப்ப போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு பொண்ணை வந்து தாலிமையே தயார் பண்ண சொல்லியிருக்காங்க, தாலும் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ இளவரசி இந்த அளவுக்கெல்லாம் வந்து யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசருக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக ட்ரைனிங்காக சொல்லணும் தாலும் கிட்ட வருவாங்களா. தாலும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வந்து எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணாக இருந்து உன்னோட எதிரிகளை எதிர்கொள்கிற அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும், உன்னோட கண்ணிலிருந்து உன்னோட எண்ணத்திலிருந்து எல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சூடாக டீ ஊற்றி கொடுப்பாங்க. டீயை வந்துட்டு இவங்க தாலும் வந்து குடிப்பாங்க. சொன்னா குடிக்கிறப்பா ஐயோ நாக்கு சுட்டுருச்சு அப்படிம்பாலா. பார்த்தா தாலும் வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணுக்கு நான் இன்னும் எவ்வளோ சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்துட்டு நீ இப்படி சிரிக்கணும், பல்ல காட்டி ஈன்னு சிரிக்கக்கூடாது, ஸ்மைல் கூட லைட்டாக இருக்கணும், இப்படி தான் நீ சிரிக்கணும், இப்படி தான் பார்த்து சிரிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து சின்ன நானை பார்த்து அப்படியே பார்த்து சிரிப்பால. சின்ன இருந்துட்டு ஏய் இப்போ எதுக்கு பேய் மாதிரி பார்க்குறேன், ஒழுங்கா அந்த பக்கம் போ அப்படிம்பாங்க. அடுத்த நாள் தாலும் கிட்ட வந்து இப்படி பார்த்து சிரிச்சு எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு சொன்னீங்க, ஒரு பொண்ணு இப்படி தான் சிரிக்கணும்னு சொன்னீங்க, நான் சிரிச்சேன், ஆனால் சின்ன மயங்கலி அப்படின்னு லப லப லபன்னு பேசுவா. ஃபர்ஸ்ட் அதிகமாக பேசாத, பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக நோயின்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒன்று அழகுப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் அது சொல்லனாக்கு பிடிக்காது. இல்லை இதை வந்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வச்சு விட்டு அனுப்பி விடுவாங்க. இப்படி இளவரசரை தாண்டி போகிறப்போ இளவரசரை பார்த்து வணக்கம் இளவரசரே அப்படிங்கிறப்போ எங்கம்மா போயிட்டுருக்க, அங்கே நர்சரிக்கு போய் ட்ரைனிங் எடுத்துக்க போகிறதானே அப்படிங்கிறதுக்கு ஆமாம் இளவரசரே அப்படிங்கிறாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் மாஸ்டரும் இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி வெறப்பாக தான் போவான். இளவரசர் பார்த்துட்டு ஏன் இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு மாஸ்டரை பார்த்து கேட்குறப்போ தெரியல, ஒருவேளை தாலுமோட ட்ரைனிங் அப்படி போல இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா இது இந்த அம்மா என்னென்னமோ சொல்லி கொடுக்குதானோ ஒன்றுமே யார்கிட்டையும் எடுப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லனாக்கு இருக்கும். அடுத்ததான் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க தாலம், ஒரு பொண்ணுக்கிட்ட யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெப்பன் இருக்கு, அது என்ன தெரியுமா, ஆர்ட் ஆஃப் டச் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறப்போ அதை நீ எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண முடியாது, 1 or 2 யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் கரெக்டு. எல்லா டைமும் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா கடைசியில் அது வெப்பனாக இருக்காது, நீ அப்படிப்பட்ட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறப்போ ஒருத்தங்களை வந்து நீ எப்படி டச் பண்ணுற அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதாவது நீ ஒரு ஆணை மயக்க நினைக்கிற, அவனுக்கு வந்து நீ அவனை வந்து ஒரு விருப்பத்தோட பார்க்குற அப்படிங்கிறத புரிய வைக்க நினைக்கிற அப்படின்னா அது ஒரு டச் மூலியமாக பண்ணலாம். ஆக்சிடென்டல் டச், ஏதாவது சிரிச்சுக்கிட்டு பண்ணுறப்போ காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறது ஒரு டச்சு. தெரியாதனமாக காலும் முட்டிக்கிற மாதிரி சாரிங்க தெரியாமல் காலை வந்து மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. 3வது நீ அலறப்போ, நீ பயங்கரமாக அலறப்போ ஒரு ஆம்பளையை ஹோல்ட் பண்ணிட்டு அலறது, அதாவது நீ அவன் நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்காக உன்னோட டச்சை வந்து அழுகையின் மூலியமாக கொடுக்கறது அப்படிங்கிறப்போ இதெல்லாம் எனக்கு வராது அப்படிங்கிறாங்க. வராதா, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வரணும், இதெல்லாத்தையும் நீ எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஆர்ட் ஆஃப் டச்சுன்னு சொல்லிட்டேன், 1 or 2 தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் ட்ரைனிங் எல்லாம் எப்படி போகுது என்ன போகுதுன்னு பார்க்கறதுக்காக இளவரசர் வருவார். அப்போ தாலும் இருக்க மாட்டாங்க, சொல்லனா மட்டும்தான் இருப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கு இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கும்னே ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு போகிறப்போ
இளவரசரோட கையை டச் பண்ற மாதிரி டச் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு பாப்பா. ஆனா இளவரசருக்கு தான் இங்க வந்து பூச்சிங்கெல்லாம் பார்க்குமே பிடிக்காதே. இதுக்கு தான் இந்த நர்சரிக்கே வர்றதில்ல, ஒரே பூச்சிங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. என்னது ஆர்ட் ஆஃப் டச் இளவரசர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லனாக்கு இருக்கும். ஆனா இல்ல, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமாக இளவரசர் அந்த டச்சை ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமாக இவங்க அந்த கேங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு சொல்லனா வந்துடுவேன். ஏன்னா நைட் இங்கே தானே தங்குவா. அங்கே எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு கலகலன்னு இருப்பாங்க. நம்ம ஆர்ட் ஆஃப் டச் எங்கேயும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியில் கலந்துக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அடிப்பாளா, இதுக்குடி இப்படி அடிக்கிற, போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அடுத்த நாள் என் வந்துட்டு சொல்லுவான், என்னால் முடியவே முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது, நான் ஒரு பொண்ணு தானே, அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணாக இருக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் தாலும் சிம்பிளாக சொல்லுவாங்க, இதை பாருமா, நான் உனக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் நீ யாரு, உனக்குள்ள நீ அழகா என்ன உணர்ற அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அழகு என்ன, உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படிங்கிறப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாதே மேடம் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு பாக்ஸ் எடுத்து கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தங்கச்சி காரிக்கிட்ட குயினோட மேட ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த 2 பாக்ஸில் இருக்கிறது ஒரே காஸ்டியூம் தான். அந்த டான்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படிங்கிற அந்த நடனத்தை கற்றுக்கிறதுக்கான காஸ்டியூம். தாலும் வந்து சொல்லுவாங்க, இந்த நடனத்தை கற்றுக்கிட்டா எந்த அளவுக்கு ஒரு நளினமான பெண்ணா நீ மாறுவ அப்படிங்கிறது நீயே யோசிச்சு பார்க்க மாட்டேன், அந்த அளவுக்கு மாறிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா தங்கச்சிக்காரி. ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருவா மெய்டு. அந்த சமயத்தில் 21 வயசாச்சு அப்படின்னா அரசர் முன்னாடி, ராணி முன்னாடி, இளவரசர் முன்னாடி அந்த பார்ட்டியில் நீங்கள் டான்ஸ் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஆமாம் எனக்கும் தெரியும், ஆனால் அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு அப்படிம்பாங்க. இது 2 வருஷமா, அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு 21 வயசு ஆகுதே அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் தான் இவளுக்கு பல்ல கடிக்கிற மாதிரி இருக்கும் தங்கச்சிக்காரிக்கு. இந்த நாட்டுக்குள்ள அரசவைக்குள்ள வந்து அரசர் முன்னாடி எனக்கு 19 வயசு முடிய போகுது அப்படின்னு தானே சொன்னா. இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ 20 வயசு முடிய போகுது. அடுத்த வருஷம் பிறந்தா 21 வயசு ஆயிடுது. ஆனால் உண்மையில தங்கச்சிக்காரியோட வயசு இந்த நாட்டுக்குள்ள வரப்போ 17. 1 வருஷம் கடந்து போயிருக்குன்னா இப்போ அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது. ஸோ 2 வருஷம் கடந்து போனாதான் 21 வயசு ஆகும். சடார்னு அதை யோசிக்காம சொல்லிட, நான் ஏதோ வேற ஞாபகத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுவா. ஆனால் மேடிக்கு இது லைட்டாக டவுட் வருது. ஆனால் பெருசாக காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்குள்ள குயினோட மேடு இருந்துட்டு ரெடி ஆகிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வந்ததும் எப்படி வந்து நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தெரியாதனமா தங்கச்சிக்காரி கீழே விழுந்துடுவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அச்சோ நான் கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் உங்களையும் வந்து இழுத்துட்டேன், உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குயினோட மேடையும் பார்க்குறப்போ அரசர் இதை வந்து பார்த்துருவாரு. அப்படியே அவங்க அம்மா சாவா மாதிரி. சாவாவும் அப்படிதான் அவங்க வீட்டில் இருக்கிற சர்வன்ஸ் கிட்ட கூட ரொம்ப பாசமாகவும் பிரியமாகவும் இருப்பா. ஆமாம் என் பொண்ணு டான்ஸ் ஆஃப் கிரேஸ் கற்றுக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கேர்டேக்கரும் ஆமான்னு சொல்கிறாங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அரசர் வர, இந்த பக்கம் சொலனாவும் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வருவா. அதை பார்த்ததும் தாலும் சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் உனக்கு பயங்கரமாக சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ டான்ஸ் பண்ண நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நாட்டோட உண்மையான பிரின்ஸான சொலனாவும் இந்த டான்ஸை கற்றுக்கிறா. ஃபேக் பிரின்ஸான சோல்கியும் இந்த டான்ஸை கற்றுக்கிறா. தங்கச்சிக்காருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு குயினோட மெய்டு வந்துட்டு போயிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக இவ மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. பக்கத்தில் மெய்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மனசுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டே இருப்பா, நான் பர்ஃபெக்டான பிரின்சஸாக மாற போகிறேன், உங்கள் மகளா உங்களோட தங்கையா என்னை ஏற்றுக்கோங்க, இந்த நாட்டோட இளவரசினா அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுவா. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஜின்மு இதை வந்து பார்ப்பான். அவன் வர்றதுக்கும் தங்கச்சிக்காரி தடுக்கி விழுகிறதுக்கும் சரியா இருக்கு. இவன் தாங்கி பிடிச்சிப்பான். நீ டான்ஸ் ஆஃப் கிரேஸ் கற்றுக்கிறியா, இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம், நீ ஹாஸ்டேஜாக தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ ஜின்மு என்ன நடக்குது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இதுக்கப்புறமாக தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜின்மு வெளியே வந்துடுவான். அப்போ மேய்டு வந்துட்டு சொல்லுவாங்க, ஜின்மு அவர்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதனால தான் உங்கள் மேலே இருக்கிற அக்கறை நான் ஆரம்பிக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இப்போ வேணுங்கிறது இந்த டான்ஸை நான் கற்றுக்கணும், அரசர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவா. ஜின்மு வெளியே போயிருந்தாலும் அந்த கதவோட சந்து வழியாக நின்று இவ ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்து ரசிச்சுட்டு தான் இருப்பான். இந்த பக்கம் சொலனாக்கு தாலும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ இளவரசர் வந்துடுவார். அவரும் அவரையவே மறந்து சொலனாவை பார்த்து ரசிப்பாரு. அந்த டான்ஸ் ஆடுறப்ப அப்படி சுற்றி சுற்றி வரணும். அப்படி சுற்றி சுற்றி வரப்போ அங்கே இளவரசர் நிற்கிறத சொலனா பார்த்துருவா. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குனு தடுமாறி கீழே விழுந்துடுவா. ஆனால் அங்கே பார்த்தா அங்கே இளவரசர் கிடையாது. தாலும் சொல்லுவாங்க, எழுந்து நின்று கொஞ்சம் ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் ஆடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து இளவரசர் பாடிகார்டு கிட்டே கேட்பாங்க, பாடிகார்டு அது சொலனாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இளவரசரே, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, என்ன உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக படுது, இல்லை இது நான் பார்த்த சொலனா மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லனா இளவரசர் கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க. ஏன்னா கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா சொலனாவை. அதுக்கப்புறமாக இங்கே நைட்டு ஃபுல்லாக மெய்டு கூட தூங்கிட்டா. ஆனால் தங்கச்சிக்காரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவன் அசந்து போய் விழுறப்போ அங்கிருந்து ஜின்மு போகவே இல்லை. எகேன் அவன் தான் வந்து கர்ச்சீஃப் கொடுக்குறான், வேர்வையெல்லாம் தொடச்சிக்கோ, உனக்கு தண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறான். ஜின்மு நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குறதுக்கு, இதை பாருமா, நீ இந்த டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே உன்னோட ரத்தம்
உனக்கு சொந்தமாக இருக்கணும், உனக்கு ஹெல்ப் பண்ணணும், உன்னை அவங்க ரத்தமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே நம்ம ரத்த சொந்தத்துக்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்க முடியாது. என்னை பாசம் காட்டுங்க, என்னை பார்த்துக்கோங்க, என்னை உங்களுக்குள்ளே சேர்த்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுவாக அப்படியே நடக்கணும். நீ அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் யாராவது ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னா அது நேச்சராக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். இங்கே ஒரு பக்கம் ஆன்ட்டிக்கும் பெரியனாக்கும் பயங்கரமாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கோம். அது சின்னனாக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள பிரித்து வைக்கிறதுக்காக என்னென்னமோ கண்ணா பின்னான்னு வளரிட்டு இருப்பான். ஏன்னா சின்னனாவை பொறுத்த வரைக்கும் பெரியண்ணனை விட்ட வேறு யாருமே கிடையாது. அவர் பாட்டுக்கு ஆன்ட்டியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு யாரும் இல்லாமல் தனிமரம் ஆயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு அப்படி தோணுது. அதனால தான் சில குட்டி கலாட்டவெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சொலனாக்கு இளவரசரை பிடிச்சிருக்கு. இளவரசர் எப்போவோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. இளவரசருக்கு இவன் மேலே விருப்பம் இல்லைனாலும் அந்த காதல் இவளால் மாற்றிக்க முடியல. பெரியண்ணா கிட்டலாம் கேட்பாங்க, உங்களுக்கு ஆன்ட்டியை பார்க்குறப்ப என்ன ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே காதல் வசனமெல்லாம் பேசுவார். என் ஹார்ட் பீட் இப்படி எகுரும் அப்படி எகுரும், இதே தான் ஆன்ட்டிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற சொலனாக்கு எனக்கெல்லாம் ஹார்ட் பீட் எகுருது, ஆனால் அந்த பக்கம் இளவரசருக்கு அப்படி இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நர்சரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தாலும் வருவாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க, டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலையான்னு கேட்பாங்க. நாம் ஒருத்தங்களை கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேருக்கு இடையில காதல் இருக்கணும், அப்போ தான் நம்ம அவங்க கூட இருக்க முடியும். என்ன வளரிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஆமாம், நீங்கள் ஏன் எனக்கு இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ, ஏன்னா நீ இந்த நாட்டு இளவரசி சுபேக்காவாக மாறணும், அதுக்காக தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சுபேக்காவா? அந்த சுபேக்கா அப்படிங்கிற மலரை பற்றி எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படிம்பாங்க. ஓ, அதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் தாலும்க்கு இருக்கும். இந்த நாட்டோட இளவரசிக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும், பாடல்கள் கேட்கறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், அண்ட் தென் அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கும் பிடிக்கும்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரிக்கு என்னதான் மனசுக்குள்ள நாம தான் இந்த நாட்டோட இளவரசி எல்லாம் ஓகே அப்படின்னாலும் இப்போ சொல்லிட்டு போனார் இல்லையா ஜின்மோ, நீ என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் உன்னோட சொந்த ரத்தமாகவே இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி அன்பை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுதான் திக்குங்குது. இன்னொரு பக்கம் சொலனாக்கு எப்பெல்லாம் இளவரசரை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் இவளுக்கு மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. இந்த பக்கம் ஜின்மோவை தான் காட்டுறாங்க. ஜின்மோ சொல்லிட்டு வந்துட்டான், ரத்த சொந்தத்தெல்லாம் இந்த பாசத்தை நீ வேண்டி வாங்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கோவம் அவளும் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா தங்கச்சிக்காரி. என்னன்னா, உனக்கு இந்த சொந்த பந்தத்தை பற்றி என்ன தெரியும், உனக்கே சொந்த பந்தம் யாரும் இல்லை, அம்மா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க, அதனால இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பா. அது ஜின்மோக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறமாக இந்த தங்கச்சிக்காரி ஒரு முடிவுக்கு வந்துட்டா, டேரெக்டாக இளவரசர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நாட்டையும் அரசரையும் காப்பாற்றுறதுக்காக நானே அந்த எதிரி நாட்டு அரசர்கிட்ட ஹாஸ்டேஜாக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் அரசரோட மகள் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த நாட்டு அரசருக்கு தெரியப்படுத்தினது நீங்கள் தானாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ இளவரசர் அமைதியாக இருக்காரு. அமைதி அப்போது உண்மைதானே, ஆமாங்கிற மாதிரி தானே அர்த்தம். தங்கச்சிக்காரியும் அப்போ அது உண்மைதான், நீங்கள் தானே தெரியப்படுத்தினீங்க. ஆக்சுவலாக இங்கே இந்த அரண்மனைக்குள்ளே வந்தப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீ ஏற்றுக்க மாட்டீங்க, நீ எதிர்ப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அரசர் உங்களோட அப்பா, அவர் தான் எனக்கும் அப்பா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோவம் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் என்னை ரொம்ப கைண்டாக பார்த்துக்கிட்டீங்கன்ட்டு நல்ல விதமாக நடந்துக்கிட்டீங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிறப்போ, இதை பாருமா, படப்படன்னு பேசாத. கண்டிப்பாக நீ இந்த நாட்டோட இளவரசி சுபேக்கா அப்படிங்கிறத எதிரி நாட்டு அரசருக்கு தெரியப்படுத்தினது நான் தான். ஆனால் அதுக்காக உன்னை ஹாஸ்டேஜாக அனுப்புகிற எண்ணம் எனக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக உன்னோட இடத்த இன்னொரு பொண்ணு எடுத்துக்க போகிறா. அவள் ட்ரைனிங் பீரியடில் இருக்கா, அவள் தான் ஃபேக் பிரின்சஸ் சுபேக்காவை அங்கே போகிறா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அரசருக்கு அந்த ஃபேக் பிரின்சஸை யாரை அனுப்ப போகிறா இளவரசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு மந்திரியார்கிட்ட கேட்குறதுக்கு, இல்லைங்க நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை பார்க்கணுமே, நேரில் நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் சொலனாவை தான் காட்டுறாங்க. அந்த நர்சரிக்குள்ளே தான் இருப்பா. பூக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இளவரசர் ஞாபகம் தான் அதிகமாக வரும். இளவரசருக்கு தன் மேலே விருப்பமே இல்லை அப்படின்னாலும் இளவரசர் தன்னை பார்த்துக்கிட்டது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நினச்சி தனக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கிறப்போ திடீர்னு தாலும் இருந்துட்டு, நாம் அப்படியே லைட்டாக ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாமா, உனக்கு என்னமோ ட்ரைனிங்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா, லைட்டாக நான் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ தான் சொல்லனா சொல்லியிருப்பா, எனக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சரி உனக்கு பிடிச்சதையே பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அது தாலும் பார்த்துட்டு நிஜமாவே இம்ப்ரெசிவாக இருக்குமா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஆண்களுக்கு நிகராக நீ வாழ் சொல்லட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இளவரசரும் வருவார். கூப்பிட்டு விட்டதே தாலும் தான். என்னை கூப்பிட்டீங்களாமே, எதுக்கு என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, இல்லை இந்த பொண்ணை ட்ரைன் பண்ண சொல்லி என்கிட்ட பொறுப்பை படிச்சிட்டிங்க, அதுக்கப்புறமாக நீங்கள் பார்த்து ஒன்றுமே கேட்கலையே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பொண்ணுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டேன், ஆனால் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு தன்னை தற்காத்துக்குவோ அப்படின்னு நான் பார்க்குறதுக்காக ஆசைப்பட்டேன். அதனால தான் சும்மா ஒரு வாக் போகலான்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் தென் இன்னொருத்தவங்க கூட சண்டை போடுறப்போ இவ எப்படி இவளை தற்காத்துக்கிற அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இந்த பொண்ணு கூட சேர்ந்து சண்டை போடுறீங்களா, அந்த ப்ராக்டிஸையும் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் இளவரசர் எதுக்காக,
அதுக்கு பதிலாக பெரியண்ணா சின்னண்ணா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா சொல்லுவா. ஆனால் தாலும் இருந்துட்டு இல்லை நீ இளவரசர் கூடயே சண்டை போட அப்படிம்பாங்க. இளவரசரும் அதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. கரெக்டாக பொசிஷனில் நிற்கிறப்ப இளவரசர் கேட்பாங்க, நான் கொஞ்சம் ஈஸியாக ஃபைட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லனா இருந்துட்டு, இளவரசரே அதை நான் தான் கேட்கணும் அப்படின்ட்டு பயங்கர டஃப்பாக தான் 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இளவரசர் தான் லீட் எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் சொல்லனா விழ போகிறப்போ இளவரசர் விழாம பிடிச்சிப்பாரு. அந்த இடத்துல ஒரு கல் நீட்டிட்டு இருக்கும். விழுந்தா சொல்லனா கடிப்படும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் தாலும் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களை கூட நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இளவரசர் இருந்துட்டு நீ நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு சொல்லனான்னு சொல்லிட்டு எகெயின் ஃபைட் பண்ணுவாங்க. சொல்லனாக்கு இப்போ அந்த கோவத்தை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுது. தோக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ ஒரு வெறி வரும் இல்லையா, அந்த வெறியோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போ கூட இளவரசர் தான் வந்து லீட் எடுக்கிறாரு. சொல்லனாவை தள்ளி விட்டுட்டு அப்படியே இந்த வாழால வீசலான்னு போகிறப்போ இது வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு தான், குத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா. ஆனால் சொல்லனா வந்துட்டு சுதாரிச்சுக்கிறா, நாம இளவரசரை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அவர் கையில் வந்து காயப்பட்டுடுது. ரத்தம் வந்ததுமே சொல்லனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு கர்ச்சீஃப் எடுத்து கட்டு போட்டு விடுவா. ஒரு வாட்டி அம்பு விடுறப்போ இவ கையில் வந்து காயப்பட்டப்போ இளவரசர் கட்டிவிட்ட கர்ச்சீஃப் தான் இளவரசரோட தான். அதை எடுத்து கட்டு போடுறப்போ உடனே இவங்களும் தாலும் ஓடி வந்துடுவாங்க. ஐயோ இளவரசரே உங்கள் கையில் காயம் பட்டிருக்கு, ரத்தம் வந்திருக்கு, அதுக்கு காரணமான இந்த பொண்ணை நீங்கள் தண்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான் அப்படிங்கிறப்போ இல்லை இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே, இதில் எதுக்கு தண்டனை எல்லாம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீ ஃபைட் பண்ணுறேன்னா நீ நல்லா தேறி இருக்கேன்னு அர்த்தம், இது ஒரு நல்ல சைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இளவரசர் கையில் காயத்தை பார்த்ததும் சொல்லனா பட்ட பரிதவிப்பு, இளவரசர் அதை பெருசாக எடுத்துக்காம இருந்ததுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தாலும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. தாலுமுக்கு புரியுது இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மெல்லிய கோடா காதல் இருக்கு அப்படிங்கிறத அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பாடி கார்டு கேட்பாங்க, இளவரசிய காயம் அப்படிங்கிறப்ப இல்லை ஒரு சாதாரண ஸ்க்ராட்ச் தான், அது சரி இது உங்கள் கர்ச்சீஃப் தானே அப்படிங்கிறப்ப தான் இவருக்கே புரியுது. ஆமாம் அன்னைக்கு பவன்டாரை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நாம தான் சொல்லனாக்கு கட்டி விட்டோம், அந்த கர்ச்சீஃப் தான் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல நிறைய கற்கள் இருக்குது, மறைஞ்சிருக்கு, விழுந்தா கண்டிப்பாக யாராவது மண்டை உடஞ்சிரும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா அதை கிளியர் பண்ணுவாங்க. இதை சொல்ல நான் பார்க்கவும் செய்வா. அதுக்கப்புறமாக சொல்லனா எகெயின் ட்ரைனிங்காக அந்த நர்சரிக்குள்ளே வந்துடுவா. நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தண்ணி பவுலுக்குள்ளே போட்டு அதில் வந்து காட்டன் துணியை வச்சு அதை எடுத்து தாலுமே வந்து சொல்லனாவோட முகத்தை தொடச்சி விட வருவாங்க. ஐயோ மேடம் நீங்கள் பண்ணாதீங்க நாங்கள் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ இல்லை என்னை அலோவ் பண்ண சொல்லனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முகத்தை அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டே கேட்பாங்க. இளவரசரோட கையில் காயத்தை பார்த்தது நீ ரொம்ப பதறி போயிட்டே அப்படிங்கிறாங்க. பின்ன அவர் இளவரசர் ஆச்சே, அதுவும் அவர் கையில் ஏற்பட்ட காயம் என்னாலையாச்சே, அதனால தான் அப்படிங்கிறப்போ நீ ரொம்ப நல்லாவே வால் வீசுற சொல்லனா, ஆனால் அந்த டேலண்ட் இருக்கு இல்லையா அது ஒன்று தான் என்கிட்ட இல்லை, ஆனால் உங்ககிட்ட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆனால் அதை தவிர்த்து மற்ற ஏரியா எல்லாத்துலேயும் நீ வீக்காக இருக்க. இப்போ நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இதில் மட்டும் நீ தோத்துட்ட அப்படின்னா உன்னோட எதிரிகள் உன்னை துண்டு துண்டாக வெட்டி கொண்டுருவாங்க அப்படிங்கிறப்போ சொல்லணும் அப்படியே ஷார்ப்பாக கேட்பா. ஃபஸ்ட்டு உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்க தெரியணும், கண்ட்ரோல் பண்ண தெரியணும். முதல்ல உன் எதிரிகள் கிட்ட இருந்து, 2வது உன் நண்பர்கள் கிட்ட இருந்து, 3வது உங்ககிட்ட இருந்தே நீ உன் ஃபீலிங்ஸை மறைக்கணும். மனசில் என்ன நினைக்கிற, எதை பற்றி நினைக்கிற, என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபீலிங்ஸும் உன்னை பார்த்தோன்னே ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த செகண்ட் என் கூட பேசிகிட்டு இருக்கே இல்லையா, ஒரு முகம் உனக்கு ஞாபகம் வரணும், நினச்சி பாரு எந்த முகம் உனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறப்ப அப்படியே சொல்ல நினைப்பா. இளவரசரோட முகம் தான் ஞாபகம் வருது. உடனே அப்படியே சொல்லுவாங்க அந்த தாலும், அந்த முகத்தை உடனே உன் மனசுலேருந்து அழிச்சிடு, அப்படி அந்த முகத்தை நீ அழிக்கல அப்படின்னா உன்னால சர்வே ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தாலும் கிட்ட எல்லாம் பேசுறது ஏதோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட உட்காந்து பேசுற மாதிரியே இருக்கு சொல்லனாக்கு. ஆனால் இதெல்லாம் ட்ரைனிங்கோட ஒரு பார்ட். சொல்லனா இளவரசரை மறந்துடுவாளா? ஆனால் இளவரசருக்கு இப்போதான் சொல்லனாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் பெரியண்ணாவையும் சின்னண்ணாவையும் கூப்பிட்டுட்டு மாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வராங்க. இந்த வீடு உங்கள் பேரில் தான் பத்திரமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது 3 பேத்துக்கு சொல்லனாவுக்கும் சேர்த்து அங்கே வீடு இருக்கு. அப்படி இவங்கெல்லாம் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லனாக்கு தெரிய வரல, சொல்லனா கிட்ட சொல்லலை. பெரியண்ணா சின்னண்ணாக்கெல்லாம் கற்பனை குதிரை ஓடும். பெரியண்ணா ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சின்னண்ணா நம்ம 3 பேர் இங்கே சந்தோஷமாக இருப்போம், ஒரே குடும்பமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்கும். பத்திரத்தை கொடுங்க அப்படிங்கிறப்போ கடைசியாக ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த பத்திரம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன ஒர்க் அப்படின்னா, எதிரி நாட்டுக்கு வந்து ஹாஸ்டேஜாக நம்ம நாட்டோட இளவரசி சுபேகாவை அனுப்பணும் இல்லையா, அப்படி அவங்க போகிறப்போ அவங்க கூட காவலாளிகளை நீங்கள் தான் போக போகிறீங்க. இங்கே போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமாக இந்த வீடு உங்களுக்கு தான் சொல்லிடுவாங்க. சரி இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமாக நம்மளுக்கு தான் வீடு அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் சொல்லனாக்கான ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. தலையில் புக்கு வச்சுட்டு நடக்க சொல்கிறது, எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் கொலை பசியில் இருந்தாலும் பொறுமையாக சாப்பிட்றத கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் நிறைய புக்கெல்லாம் படிக்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சொல்லனா தூங்க தான் செய்கிறா. இங்கே பெரியண்ணாவும் ஆன்ட்டியும் அவங்க காதலில் எந்த ஒரு குறையும் இல்லை, ஆனால் அந்த சின்னண்ணா தான் ஒரு வதந்தி மாதிரி கிளப்பி விட்டாரே, பெரியண்ணாக்கு ஏதோ வியாதி இருக்காது இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கமாக நர்சரியில் சொல்லனா மட்டும்தான் இருப்பா. அந்த சமயத்தில் ஜின்மோ வருவார். வந்தவர் தங்கச்சிக்காரியோட சேம்பருக்கு ஃப்ளவர்ஸ் வேணும். ஆமாம் இங்கே ஒரு ஹெட் லேடி இருப்பாங்களே அவங்க இல்லையா,
அப்போ உங்களால் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறப்போ இருங்க நானே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேட்குறப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஜின்மோக்கு சொல்லணும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கேயும் பார்க்கவால இல்லைங்க, இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லை. அந்த ரத்த பாசம் அதனால ஏதோ ஒரு ஃபீலிங்கு சொல்லனா இருந்துட்டு எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. ஜின்மோவும் எனக்கும் அப்படி தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் உங்களை பார்த்ததில்லை அப்படின்ட்டு. சரி என் பேர் ஜின்மோ, இந்த நாட்டோட அரசரோட தம்பி பையன் நான். ஆனால் என் அப்பா வந்து பின்னாடி அரசராக இருந்தார், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, வணக்கங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ கேட்குறதுக்கு என்னோட பேர் வந்து சொல்லனா அப்படிம்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறத அங்கே வந்து இளவரசர் பார்த்துருவாரு. சரி சொல்லணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ கிளம்புறப்போ இளவரசி நீங்கள் எங்கே அப்படிம்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பண்ணி. அந்த நீங்கள் இங்கெல்லாம் வரமாட்டீங்களே, இங்கே நிறைய பூச்சிங்கெல்லாம் பறக்கும், உங்களுக்கு பக்ஸ்னாலே பிடிக்காது அப்படிங்கிறப்போ இல்லை நான் சும்மா அப்படியே பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஜின்மோ அதுக்கு மேலே எதுவும் பேசுறது இல்லை. ஒன்றும் புரியாமல் சரி இளவரசர் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோன்ட்டு வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறமாக இளவரசரை பார்த்துட்டு வணக்கம் இளவரசரேன்னு சொல்லனா சொல்கிறப்போ இப்படிதான் எல்லாருக்கிட்டே இழிச்சிட்டே நிற்பியா அப்படின்னு சொல்லிட்டு போ. இப்போ நான் என்னத்தை பண்ணிட்டேன்னு இவர் என்ன திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லனா ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் அந்த தங்கச்சி கரடி சாம்பிள் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஜின்மோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு சொல்லனா ஞாபகம் தான் வருது. சொல்லனா மேலே அவருக்கு வந்து ஒரு பாசம் வருது. இந்த சேம் பிளட்டும்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாசம். அதுக்கப்புறமாக இவ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ இவ தங்கச்சிக்காரி வந்துடுவா. வந்ததும் ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுவா. நீ நிறைய ஃபேஸஸ் இருக்கிற உமன், ஏன்னா அந்த மந்திரிகள் மனைவியெல்லாம் ஒன்று அசிங்கப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிற. ஃப்ளவர்ஸை பார்த்தா குழந்தை மாதிரி மாறிடுற. என்ன பார்க்குறப்போ பல ஃபேஸஸ் எல்லாம் வருது. சரி நீ அதிகமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காத, போதுமான ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜின்மோ போயிடுவாங்க. இந்த பக்கம் சொல்லனாவை காட்டுவாங்க. சொல்லனாவுக்கும் ஜின்மோவை வந்துட்டு ஞாபகம் வருது. அவரை பார்க்குறப்போ அந்த ஒரு பாசம் வருது. அந்த சேம் பிளட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஃபீலிங் அவங்க 2 பேருக்குமே கிடைக்குது. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தாலும் வந்துடுவாங்க. தாலும் வந்ததும் இந்த மாதிரி ஜின்மோ வந்தார், ஃப்ளவர்ஸ் கேட்டார், நான் கொடுத்தேன் அப்படிங்கிறப்போ ஓ அப்படியா நல்ல வேலை செஞ்ச அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜின்மோவை பார்க்குறப்போ எனக்கு இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லனா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறப்போ ஐயோ மேடம் அப்படி இல்லை, எங்கேயோ நான் அவரை பார்த்துருக்கேன், எங்கேன்னு தெரியல, ஆனால் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு ஏதாவது தொலைஞ்சு போன முன்ஜென்மத்தில் விட்ட குறை தொட்டக்குறை அண்ணன் தம்பி பாசமா அப்படிங்கிறப்போ எஸ் மேடம் கரெக்டாக அப்படி ஒரு ஃபீலிங் தான் வருது, ஒரு பிரதர் ஃபீலிங் தான் வருது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உட்காரு நான் சொன்ன பாடத்தெல்லாம் படிச்சுட்டே நான் கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி நாட்டை பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் படித்து சொல்கிறாங்க. கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரசர் வந்துட்டு தாலும் தான் வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்களா. ஆமாம் சரி, அந்த பொண்ணை இளவரசியோட இடத்துல அனுப்புறதுக்கான முடிவை நீ ஏன் எடுத்த, அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி ஒரு குவாலிட்டி நீ என்னத்தை பார்த்த அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த அளவுக்கு ஃபுல் ஆஃப் லைஃப் அவகிட்ட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு அவ்வளோ காதல் அவகிட்ட இருக்குது அப்படிம்பாங்க. காதலான்னு சொல்லி அரசர் கேட்குறதுக்கு ஆமாம் நீங்கள் தானங்க அரசரே சொல்லியிருக்கீங்க, லைஃப்பில் லவ் இல்லை அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு காதல் இருக்கும், அந்த காதலை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பொருளாகவே இருந்தாலும் அது வந்து நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த அளவுக்கு காதல் இருக்குது, அவள் குடும்பத்துக்காக அவள் தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் அவ்வளோ இருக்குது, அவளால் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அரசருக்கே மந்திரியாரை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இளவரசன் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டான், இந்த நாடு ஒரு நல்லவன் கையில் போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அட் த சேம் டைம் அரசர் சொல்லுவார், தாலும் வந்து தன்னை மாதிரியே ஒரு ஸ்பையாக ஒரு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா, ஆனால் தாலும் மாதிரி யாராலையும் மாற முடியாது, ஏன்னா தாலும் வந்து பிறப்பாலேயே அப்படி இருந்தவ, அதனால அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும், நான் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே அரசர் கிளம்பிடுவார். கிளம்பிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுவார். கூடவே இளவரசர் மந்திரியார் எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் வர்ற சமயத்தில் சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா தாலும், அதுக்கான ஆன்சர்ஸை வந்துட்டு சொல்லனா சொல்லிகிட்டே இருப்பா. அதில் இந்த சாவாவோட அப்பா தானே இறந்து போன அரசரை வந்து சூழ்ச்சி பண்ணி கொண்டது, அந்த பாடமும் வருது, அந்த கேள்வியும் கேட்கப்படுது. அதுக்கான ஆன்சர் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் சொல்லனா வந்து எமோஷன் ஆகிடுவா. அந்த சமயத்தில் வெளியே வந்த அரசர் நான் வந்திருக்கேன்னு அறிவிக்காதீங்கன்னு சிக்னல் கொடுத்துருவாரு. இப்போ இருக்கிற அரசருக்கு இறந்து போன அரசர் வந்து தம்பி முறையாகுது. ஆனால் தன்னோட தம்பி இப்படி சூழ்ச்சியால் இறந்ததுக்கு அப்புறமாக அதுக்கு காரணமானவருக்கு இப்போ இருக்கிற அரசர் அவர் கையாலே தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனால் இருந்தாலும் நம்மளோட சொந்தத்தை இழந்ததுக்கு அப்புறமாக நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம், சிரிப்போம், சாப்பிடுவோம், கொல்லுவோம், எல்லாம் நடந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு வெறுமை இருக்க தானே செய்யும். பாவம் அரசர், அவருக்குள்ள கண்டிப்பாக ஒரு வெறுமை இருக்கும், ஒரு லோன்லினஸ் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் மறந்து இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாளா. அது எல்லாத்தையும் வெளியே இருக்கிற அரசர் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறமாக தான் வந்ததை அறிவிக்கும்படி சொல்வார். அதை அறிவித்ததும் வெளியே வந்துட்டு தாலும் வந்துட்டு தான் வருவாங்க. சொல்லனா வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க. வெளியே வந்ததும் தாலும் வந்துட்டு கேட்பாங்க அரசரே என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க இல்லையா, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு தெரியிருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இல்லை அந்த பொண்ணு இன்னும் ட்ரைனிங்கில் தான் இருக்கா, நீங்கள் இப்போ பார்க்கக்கூடாது, நானா அந்த பொண்ணு உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன், இல்லைன்னா
யாரையும் அந்த பொண்ணை வச்சு ஏமாற்ற முடியாது அப்படிம்பாங்க. நான் அந்த பொண்ணை பார்க்கறதுல என்ன இருக்கு? ஏன்னா அந்த பொண்ணை நீங்க பார்க்குறப்போ நீங்களே ஏமாந்து போயிடணும். இந்த நாட்டோட இளவரசி ஒருவேளை இந்த பொண்ணு தானோ அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கணும். அதுல நாங்க சக்சஸ் ஆனதான் நம்மளோட எதிரிகளையும் நம்ப வைக்க முடியும். அதனால இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த தாலும் பேசுறதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு உங்களை ஒவ்வொரு வாட்டி நம்ப கூடாதுன்னு தோணும். ஆனா என்னமோ தெரியல, ஒரு ஃபோர்ஸ்னால உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாரு. ஜன்னல் வழியாவது இது எல்லாத்தையும் சொல்லனா பார்த்துக்கிட்டே இருப்பா. திரும்பி போறப்போ இளவரசர் மட்டும் சொல்லனா ஜன்னல் வழியா பாக்குறா அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. அரசரெல்லாம் போனதுக்கு அப்புறமாக ஏன்னா வெளியே வரக்கூடாது, அரசர் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தாலும் வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அரசர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் சொல்லனா வெளியே வருவா. வந்த சொல்லனா அவர் தான் அரசரா நான் பார்த்தேன், ரொம்ப கொடூரமா இருப்பாருன்னு பார்த்தா அவர் முகம் அவ்வளோ கைண்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ போதும் சொல்லனா, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, அரசர் பத்தி பேசுற ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட வந்து அந்த லிஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு பேண்ட்ல இருக்கா இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட் இருக்கு. இது வரைக்கும் பேண்ட்ல யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க, ட்ரைனிங் யார் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்கு. இளவரசர் கொடுப்பாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து சொலனாவா அப்படிங்கிறப்போ ஆமா அரசரே அப்படிம்பாங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு பேசுனதுல ஞாபகம் வருது. சொலனாவா அரசர் இன்னும் பார்க்கல. ஆனா அரசர் ரொம்ப பாவம், அவரோட தம்பியை இழந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்டது இவருக்கு ரொம்ப மனசு வந்து இலகி போயிடும். ஸோ யாரெல்லாம் தேடி இருக்காங்களோ அந்த பேண்ட்ல அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டேட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டேட்டு குத்திக்கிறதுக்கான உரிமையை கொடுத்துரு அப்படிம்பாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த உரிமை கொடுத்துரு அப்படிம்பாங்க. ஸோ மாஸ்டர் வந்து அறிவிப்பாரு, நீங்க இதுக்கப்புறம் இந்த பேண்டில் வந்துட்டு மெம்பர் ஆயிட்டீங்க, உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் ஒரு டேட்டு கொடுப்போம். அந்த டேட்டு அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க. உங்க உடம்புல எந்த இடத்துல அந்த டேட்டுவை குத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த காட்டுங்க அப்படிங்கிற சமயத்தில் சொலனா கிட்ட மட்டும் வந்து மாஸ்டர் சொல்லுவாங்க, நீ இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்க இல்லையாமா, அந்த நர்சரியில் இருக்கிற மேடம் வந்து உனக்கு டேட்டு குத்தி விடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் அங்கே வரப்போ நீங்கள் தான் எனக்கு டேட்டு குத்தி விட போறீங்களா? ஆமாம், இந்த பேண்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேட்டுவை குத்திக்கிற பொண்ணு நான் தானே அப்படிங்கிற சமயத்தில் தாலும் சொல்லுவாங்க, இல்லை இல்லை உனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் தான் சொல்லனா யோசிப்பா, ஒரு வாட்டி மாஸ்டர் சொன்னாரே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உன்ன மாதிரியே ட்ரெயின் ஆனான்னு சொல்லிட்டு, அது சொல்லனாக்கு ஞாபகம் வந்ததும் மாஸ்டர் சொன்னார் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி எங்க நான் இந்த டேட்டுவை குத்தட்டும் அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, எனக்கு வந்து ஒரு பர்த் மார்க் இருக்கு, அது வந்து ஆமையோட ஓடு மாதிரி இருக்கும், எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அதுக்கு மேலே இந்த டேட்டுவையும் வந்து போட்டு விடுங்க. ஏன்னா என் ஷோல்டர் இருக்கிற அந்த பர்த் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ எங்க காட்டுன்னு சொல்லிட்டு தாலும் பார்ப்பாங்க. ஏய் இது பர்த் மார்க் கிடையாது, இது டேட்டு. ஐயோ இல்லை இல்லை டேட்டு கிடையாது, இது மச்சம், என் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் இல்லை இல்லை மச்சம் இப்படி இருக்கவே இருக்காது, இது ஒரு வகையான பூ பூ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க தாலும். என்னது பூவா அப்படின்னு சொல்ற சமயத்தில் அதுக்கப்புறம் தாலும் அங்கேருந்து எழுந்து எங்கே வெளியே போயிட்டாங்க, எங்கே போனாங்க எது போனாங்கன்னு தெரியல. என்னது இது, நம்ம அம்மா இதை மச்சம் தானே சொன்னாங்க, இவங்க என்னது டேட்டோன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு இளவரசர் வருவார். இளவரசர் வந்ததை வந்து தெரிஞ்சுக்கிட்டதும் பயந்து போயிடுவாங்க. ஏன் இப்படி என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்ல நான் கேட்குறப்போ, நான் இங்கே வந்தது அந்த மேடமை பார்க்கறதுக்கு, அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, எங்கேன்னு தெரியல. சரி மேடம் வந்ததும் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. இந்த பக்கமாக இந்த தங்கச்சிக்காரியை பார்க்கறதுக்கு ஜின்மோ வருவான். நீ உன் சேம்பர்ல இல்லைன்னா கண்டிப்பா இந்த அரசர்களோட ஓவியங்கள் இருக்கிற இடத்துல தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ ஒன்றுமே சொல்றதில்ல தங்கச்சிக்காரி. உனக்கு இந்த இடம் அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அவள் அமைதியாக இருப்பா. ஆமாம் பிடிச்சிருக்கு, ஏன்னா இங்கே என்னோட கொள்ளு தாத்தா எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அதனால பிடிச்சிருக்கு, இவர்களோட ரத்தம் தானே என்னோட உடம்புலையும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப வந்து பேசுவா. இவ பொய் அப்படிங்கிறது தான் ஜின்மோக்கு தெரிஞ்சிருச்சே. ஒரு நக்கலான சிரிப்போட தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்படி பொய்ங்கிறத ஒவ்வொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அவளோட இன்செக்யூர்னஸ் தான். நாம் இந்த அரசரோட மகள் இல்லை பொய்யா தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அரசர்கிட்ட வந்து எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அரசர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா அவளுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு தான் ஜின்மோ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இவ அப்படியே ஒவ்வொரு ஓவியமா அரசர்களோட ஓவியத்தை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த ஓவியமெல்லாம் ஒரு பேப்பரில் வரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பேப்பரில் வாட்டர் மார்க் மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்கும். அது எல்லா ஓவியமும் இருக்கிற பேப்பர்லேயும் இருக்கும். இந்த ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. சுபேகா அப்படிங்கிற சமயத்தில் அவளுக்கு அந்த ஞாபகம் வருது, இவங்க அம்மா இவங்க 2 பேரும் உட்காந்து குளிக்க வைக்கிறப்போ அம்மா என்னோட மச்சம் பாருமா பெருசாகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் காட்டியிருப்பா இல்லையா, அது இப்போ அந்த தங்கச்சிக்காரிக்கு ஞாபகம் வருது. என்ன, ஆமாம் இதுதான் வந்துட்டு சுபேகா ஃப்ளவர், உன் பேரே சுபேகா தானே, அப்போ உனக்கு இந்த சுபேகா ஃப்ளவரை பற்றி ஒன்றுமே தெரியலையா, அந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குங்கிறது கூடவா தெரியல அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் கொஞ்சம் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவன் வந்துடுவா. ஜின்மோ அப்படியே நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சொல்லுவான், எப்படி உனக்கு தெரியும், நீ தான் போலியாச்சே, சுபேகா அப்படிங்கிற பேரை கடன் வாங்கியில வச்சுட்டு வந்திருக்க, அப்படி இருக்கிறப்போ அந்த பேர் அர்த்தமும் அந்த பேருக்கான பூவும் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலங்க சிரிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் தன்னோட சேம்பருக்கு வந்துடுவா தங்கச்சிக்காரி. அவ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பா, அப்போ சொலனாவோட தோல்ல இந்த சுபேகா ஃப்ளவர் வந்து டேட்டுவா இருக்கு,
அந்த டேட்டுவும் அம்மா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு வகையில் சொலனா தான் சுபேகா அப்படிங்கிறது யாருக்கோ தெரிஞ்சே தீரணுங்கிறதுக்காக அம்மா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மெய்டை கூப்பிட்டு தலை சிறந்த டேட்டூ ஆர்டிஸ்ட்டை உடனே கூப்பிட்டு வா, இப்போவே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறா இந்த தங்கச்சி. இந்த பக்கமாக இந்த தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சொலனா பொண்ணோட ஷோல்டரில் இருக்கிற அந்த டேட்டூ ஏதோ ஃப்ளவர்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அது சுபேகா ஃப்ளவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறமாக சொலனாவை கூப்பிட்டு என்னோட ஷோல்டரில் இருக்கிற அந்த டேட்டூ பற்றி தெரியுமா அப்படிங்கிறப்போ, மேடம் நீங்கள் தான் டேட்டூங்கிறீங்க, ஆனால் அது என்னோட மச்சம், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு அது மச்சம் கிடையாது, அந்த டேட்டூவை உங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க, அது சுபேகா ஃப்ளவர். அந்த சுபேகா ஃப்ளவரை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா, இது எல்லாமே இந்த ராஜவம்சத்தை சேர்ந்த இளவரசிகள் ராணிகள் தான் வந்து அதை வச்சுப்பாங்க, அதையும் உங்கள் அம்மா உனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ, எனக்கு தெரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ, சரி இதை பாரு உன்னோட தோல் இருக்கு இல்லையா, அது நீ மச்சோங்கிற நான் டேட்டூங்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீ அதை அக்லியாக பார்க்காத, அது காட் கிஃப்ட்டு, அது ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம், அதுக்கு மேலே கண்டிப்பாக டேட்டூ போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க இளவரசரை பார்க்க வருவாங்க. தாலும் இளவரசரே நீங்கள் தான் வந்து சொலனாவுக்கு டேட்டூ போட்டு விடணும் அப்படிம்பாங்க. நான் எதுக்கு போட்டு விடணும், அது ஒரு பொண்ணுக்கு எப்படி அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்க, அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி நீங்கள் என்கிட்ட அனுப்பிச்சிங்க, ஆனால் அந்த பொண்ணு உங்கள் வார்த்தையை தான் வேதமாக மதிக்கிறா, அவளை தான் இந்த நாட்டோட இளவரசி சுபேகாவா ஃபேக்காக மாற்றி எதிரி நாட்டு அரசர்கிட்ட ஹாஸ்டேஜை ஒப்படைக்க போறீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை இது. உங்கள் வார்த்தையை கேட்டது அந்த பொண்ணு இந்த அளவுக்கு எல்லா காரியங்களையும் பண்ணியிருக்கா, நீங்கள் வச்சு அத்தனை டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணியிருக்கா, உங்கள் வார்த்தையை வேதவாக்க எடுத்துகிட்டு இருந்திருக்கா. ஸோ அவளுக்கு நீங்கள் செய்கிற மரியாதை இது, நீங்கள் தான் டேட்டு போட்டு விடணும்னு சொல்லிடுவாங்க. இங்கே சொலனா கிட்ட நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொலனா குளிக்கிறப்போ யோசிச்சுக்கிட்டே இருப்பா, இது அப்போ சுபேகா ஃப்ளவரோட சிம்பிளா, அப்போ இது என்னோட பர்த்மா இருக்கு இல்லையா, அம்மா கொடுத்த டேட்டுவா, ஒன்றும் புரியாமல் இருக்குது. இப்போ தாலும் வந்துட்டாங்க. சொல்லனா ரெடி ஆகிட்டியா வெளியே வாமா அப்படிங்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமாங்க ஏன்னா தாலும் சொல்லிட்டு போயிருப்பாங்க, நான் உனக்கு டேட்டு குத்தி விட போகிறது இல்லை, டேட்டூ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதான் கேட்குறாங்க, ஏதோ வேற யாரோ டேட்டூ ஆர்டிஸ்ட் தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னீங்களே மேடம், அது யாருன்னு கேட்குறப்ப அங்கே இளவரசர் வந்து நிற்கிறாங்க. இவரு தான் உனக்கு டேட்டூ குத்தி விட போகிறாரு அப்படின்னு சொல்லனாக்கு பயங்கர ஷாக்கு. தான் வாக்கு கொடுத்துட்டாரு இல்லையா, ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. தாலும் இளவரசர் டேட்டு போடுறதுக்காக கூப்பிட்டு வராங்க. அவருக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக தான் இருக்கு, இது வரைக்கும் நான் யாருக்கும் டேட்டு போட்டு விட்டதே கிடையாது, நீ வேற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே டேட்டு போடணும் அப்படின்னு கேட்குறப்போ, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மச்சம் இருந்ததாக இவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, ஆனால் அது மச்சம் இல்லை, அது டேட்டுன்னு சொல்லி தாலும் சொன்னாங்க இல்லையா, அங்கே போட்டுக்கலாம், அதுக்கு மேலே போட்டுக்கலாம் தான் நினைக்கிறா சொல்லலாம். ஆனால் அப்போ தாலும் சொல்லியிருப்பாங்களே ஞாபகம் வருது, அச்சோ மேடம் சொன்னாங்களே, இதை வந்து நீ அக்லியே நினைக்காத, இது வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி, உனக்கு லக் இருக்குது, அதனால தான் இது வந்து டேட்டுவோ இல்லை உங்கள் அம்மா சொன்ன மாதிரி பர்த்மா இருக்கோ எதுவோ ஒன்று உனக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால நாம் எதுக்கு அங்கே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷோல்டரில் தான் காட்டலான்னு நினைப்பா. ஆனால் சடான மனசை மாற்றிப்பா. இளவரசர் வந்து ஒரு ஆண்மகன், அவருக்கும் நம்ம உடம்ப தொட்டு முதுகில் எங்காவது டேட்டு போடணுன்னு ஒரு மாதிரி தானே இருக்கும், சரி கையிலேயே போட்டு விடுங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு சொல்லனா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேண்டில் இருக்கிற ஆம்பளைங்க எப்படியோ அதே மாதிரி தான் நீயும், அதனால உனக்கு எங்கே போட்டு விடணுமோ அங்கே காட்டு, நான் போட்டு விடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பொதுவாக அந்த டேட்டுவை விசிபிளாக இந்த கை மணிக்கட்டில் போட்டுக்க மாட்டாங்க, போட்டுக்கவும் கூடாது, அது விசிபிளாக எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி தெரியக்கூடாது இல்லையா, அதனாலையும் தான் வந்து சேர்த்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை காட்டுறா. இளவரசரும் டேட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிறார். அப்போ சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த பேண்டில் இந்த டேட்டு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாருமே எனக்கு சொந்தமானவங்க, நீயும் அப்படிதான், உன்னை பாதுகாக்க வேண்டியதும் உன்னை நல்லபடியாக பாதுகாக்க வேண்டியதும் என்னோட கடமை. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டு அப்படிங்கிறது நேர்மையின் சின்னம், விசுவாசத்தோட அடையாளம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியுங்க இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் சொல்லனா, நீ உன் தங்கச்சியை மட்டும் தான் மனசில் நினச்சிட்டு இருக்க, இந்த பேண்டில் சேர்றதே நீ அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதுக்கு இந்த பேண்டும் சரி நானும் சரி கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொட்டு போடுறப்போ ரெண்டு பேருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் இளவரசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், டிஸ்டர்பே ஆனாலும் அதை பெருசாக வெளிக்காட்டிக்காம சொல்லனா, இந்த டேட்டுவை நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னா இதுக்கப்புறமாக என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியணும்னு அர்த்தம், நான் தான் உனக்கு எல்லான்னு அர்த்தம், நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும்னு அர்த்தம், நீ எனக்கானவா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் வருதா இல்லை காதலின் அடிப்படையில் வருதா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இளவரசர் சொல்லுவார், உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க மேடம் வந்துட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களே, உன்னை பிரின்சஸாக மாற்ற முயற்சி பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிறப்போ, ஆமாம் சொன்னாங்க, இந்த நாட்டோட இளவரசி சுபேகாவா என்னை அவங்க பார்க்குறதாக சொன்னாங்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் அவங்க பார்க்குறது மட்டும் கிடையாது, இளவரசி சுபேகாவா நீ எதிரிகள் கிட்ட ஹாஸ்டேஜாக போகணும் அப்படிங்கிற அந்த உண்மையை இப்போ தான் போட்டு உடைக்கிறாங்க. நம்ம சொல்லணும் ஷாக்காக திரும்பி பாப்பா. அப்படியே டேட்டுவும் போட்டு முடிச்சாச்சு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா பெரியனாக்கும் டேட்டு போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஆன்டி கிட்ட காட்டுறாங்க. ஆன்டி இருந்துட்டு ஐயோ உங்கள் உடம்புல என்னமோ இங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ, இங்க் இல்லைம்மா டேட்டு, இதோட அடையாளம் என்ன தெரியுமா, நான் பேண்டில் நான் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறமாக எங்களுக்கு வீடு லேண்டெல்லாம் கொடுப்பாங்க,
மாஸ்டர் எங்களை கூட்டு கொண்டே காட்டினாங்க. பத்திரம் கூட அவர் தான் வச்சிருக்காரு. இந்த அசைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அந்த பத்திரமும் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறமாக நாம் அங்கே மூவ் ஆயிடலாம். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆன்ட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடைசி அசைன்மெண்ட் வரைக்கும் முடிக்கணும், அது வரைக்கும் நீ எனக்காக காத்துட்ருப்பி அப்படிங்கிற ஆன்ட்டி கண்டிப்பாக நான் சந்தோஷமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக இந்த சின்னனுக்கும் வந்துட்டு டேட்டு போட்டு விட்டுருப்பாங்க. இந்த பெரியண்ணா கிட்ட காட்டிட்டு இருக்கிறப்போ போட்டுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் பக்கத்தில் சொல்லனா உட்காந்துட்டு அப்படியே கற்பனையில் ஒரு ஹாப்பியாக இருப்பா. என்ன ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் பிரின்சஸ் ஆக போகிறேன், பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க போகிறேன், பிரின்சஸ் மாதிரி பல்லக்கில் போக போகிறேன், நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிம்பாங்க. நீ பிரின்சஸ் ஆக போறியா, புரியலையா அப்படிங்கிற சமயத்தில் ஏதோ புது அசைன்மெண்ட்டா அப்படிங்கிற சமயத்தில் தான் பெரிய அண்ணாவுக்கு வந்து யோசனை வருது. நீங்கள் இளவரசிக்கு பாடி கார்டாக போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதானே உங்கள் அசைன்மெண்ட். அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு வீடு பத்திரம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பெரிய அண்ணாவுக்கு ஓரளவுக்கு புரியுது. என்ன சொல்லனா கிட்ட சொல்லனா, நீ இளவரசியாக போகிற சரி, ஆனால் ஆபத்தான இடத்துல தான் இளவரசிக்கு பதிலாக ஒன்று அனுப்புகிறாங்க. அதனால என்ன எது நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க 2 பேரும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ளே வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் இளவரசரோட அறையை கடந்து போகிறப்போ இளவரசரும் மாஸ்டரும் பேசிக்கிறது வந்து இவங்களுக்கு கேட்குதாங்க நின்று அப்படியே கேட்பாங்க. ஆக்சுவலாக மாஸ்டருக்கு வந்து சொல்லனாவை இளவரசி சுபேக்காவை ஃபேக்காக அனுப்புறதுல விருப்பமே கிடையாது. அது வந்து நீங்கள் ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க இளவரசரி அப்படின்னு கேட்குறப்போ, ஏன் சொல்லனாவை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்காக பயன்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வீரர்களையும் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. ஆமாம் இளவரசரே, நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம நாட்டுக்காக போர் புரியறதுக்கு போங்க, ஸ்பையாக போங்க அப்படிங்கிறது வேற, ஆனால் ஹாஸ்டேஜாக போகிறது அப்படிங்கிறது வேற. ஏன் உங்கள் தங்க இந்த நாட்டோட அரசரோட மகள், அவங்கள ஹாஸ்டேஜாக போனால் அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத யோசிச்சு தானே ஃபேக்கான ஒரு பிரின்சஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க. அப்போ அங்கே இளவரசியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால தானே அங்கே சொல்லனாவை அனுப்ப பார்க்குறீங்க. அப்போ சொல்லனாவும் ஒரு உயிர் தானே, அந்த உயிரை வந்து இன்னொரு உயிருக்கு பதிலாக பலி கொடுக்குற மாதிரில இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவருக்கு இளவரசருக்கு கோவம் வந்துடும். இதை பாருங்க, நான் என் கையால் அவளுக்கு டேட்டு போட்டு விட்டுருக்கேன், அவள் எனக்கு சொந்தமானவ. நான் ஒன்று ஈஸியாக அந்த பொண்ணை பலி கொடுக்கறதுக்காகலாம் மாற்ற போகிறது கிடையாது. சொல்லனாக்கு எதுவும் ஆகாது, என் உயிரை கொடுத்தாவது கண்டிப்பாக அவளுக்கு அங்கே தான் பிரச்சனை வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெளியே இருக்கிற பெரிய நச்சினாவும் கேட்டுப்பாங்க. இந்த பக்கம் சொல்லனாக்கு என்ன சந்தோஷம்னா, கண்ணாடி பார்த்துக்கிட்டு நான் பிரின்சஸ் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கா. ஆனால் போகிற இடம் எப்பேற்பட்ட ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் அவள் உணரல. இவ சந்தோஷத்தை பார்த்துட்டு பெரிய நச்சினா வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டோம், நீ ஒன்றும் பிரின்சஸாலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே போனால் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னது அப்படியே மனசே உடஞ்சி போயிடும். அப்போது இளவரசர் எகெயின் வந்து இந்த டேட்டுவை நம்மளுக்கு போட்டு விடுற மாதிரி போட்டு விட்டு ஒரு ஆபத்தில் தான் மாட்டி விட போகிறா போல இருக்கு. அவர் எப்போ இப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அந்த சமயத்தில் 2 பேர் வந்து மணலில் எழுதி காட்டுவாங்க, ஓடிடு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சொல்லனா இருந்துட்டு, இதை பாருங்க, இந்த பேண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் எதிர்கொள்றதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், நான் ஓட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் தங்கச்சி கரிய குயின் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவள் நல்லாவே அந்த டான்ஸை கற்றுக்கிட்டா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு பதிலாக வேற ஒரு ஃபேக் பிரின்சஸ் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறதுல தெரிஞ்சதுக்கு அப்புறமாக ராணியும் அதை பற்றி சொல்கிறாங்க. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் சரணாவை தான் கட்டுறாங்க, நர்சரிக்குள்ளே தான் இருக்கா. அவன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டா. சரி பேண்டுக்கு வந்துட்டோம், இந்த பேண்டுக்குள்ளே இருக்கிறப்ப என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சு தானே தீரணும் அப்படிங்கிற மைண்டில் இருக்கா. அந்த சமயத்தில் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்காக ஜின்மோ வருவாங்களா. வந்தவர்கிட்ட இவங்க ஃப்ளவர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. என்னாச்சு சொல்லனா, முகம் ஒரு மாதிரி வெளிரி போயிருக்கு, ஏதாவது கஷ்டமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படிம்பாங்க. சரி இந்த ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு, எப்பவுமே நீ பிரைட் ஸ்மைலோட இருப்ப, ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசிட்டு போவார். அதுக்கப்புறமாக தான் தாலும் வருவாங்க. அப்போது மனசுக்குள்ளேயே சொல்லிப்போ சொல்லலாம், பரவாயில்ல இந்த ஜின்மோ மாதிரி 4 நல்லவங்க இருக்கிறனால தான் நாட்டில் மழை பெய்யுது. 4 நல்ல வார்த்தை நல்லபடியாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த இளவரசர் ஏதோ நம்மளுக்கு நல்லது பண்ணுற மாதிரி கூப்பிட்டு போய் ஆபத்தில் மாட்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சொல்லிப்பாங்க. ஆக்சுவலாக தாலுமுக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. இங்கே தன் முன்னாடி சொல்லனா நிற்கிறா இல்லையா, இந்த பொண்ணோட முதுகில் இருக்கிற அந்த சுபேக்கா ஃப்ளவரோட அந்த மச்சம், அது கண்டிப்பாக மச்சம் கிடையாது. இந்த பொண்ணோட அம்மா தான் அந்த டேட்டுவை குத்தி விட்டுருக்கணும். எதுக்காக, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இவங்களுக்குள்ள ஏதோ பண்ணுறதுனால தான் இவங்க அந்த பேண்டுக்கான டேட்டுவை கொடுக்காம அந்த டேட்டுவை போட்டு விடுறதுக்கு இளவரசர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணோட அந்த முதுகில் இருக்கிற அந்த டேட்டுவை பார்த்துட்டாவது இளவரசருக்கு ஏதாவது டவுட் வரட்டும், இன்னும் சுபேக்கா ஃப்ளவரோட டேட்டோ இந்த பொண்ணோட முதுகில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நினைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் தாலும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இளவரசர் டேட்டு போட்டு விடுற சமயத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே அந்த சுபேக்கா ஃப்ளவர் அந்த டேட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கம் ஷோல்டரை காட்டாமல் வேறு ஷோல்டரை காட்டியிருந்திருப்பாங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக அந்த தாலுமுக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ இளவரசி அந்த நாட்டில் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா தங்கச்சிக்காரி, அவள் உண்மையான இளவரசி இல்லையோங்கிற டவுட்டே சொல்லனாவை பார்க்க வருது. அதை அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல அவங்க மைண்டுக்குள்ளேயே ஒட்டிப்பாங்க. அதுக்கப்புறமாக இளவரசரோட அந்த சேம்பருக்கு ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு சொல்லனா போவா. ஃப்ளவர்ஸை வச்சுட்டு போக சொல்லனா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வச்சுட்டு சொல்ல நினைப்பா, இப்படியே நிற்கிறியா, என்கிட்ட தான் பேசணுமா, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறியா அப்படிங்கிறப்போ, ஆமாம் இளவரசரே, நான் வந்துட்டு
நான் ஃபேக் பிரின்சஸாக போகிறேன் அப்படிங்கிறப்போ எஸ் ஆர் நோ அது உன்னோட விருப்பம். நான் சொன்னேங்கிறதுக்காக நீ செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. என்னதான் நீ பேண்ட்லேயே இருந்தாலும் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உன்னோட முடிவு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக போகிறேன், ஃபேக் பிரின்சஸாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன், நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தங்கச்சி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராமிஸ் நீ ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொல்லணும் அப்படிங்கிறப்போ நான் செத்து போயிட்டா கூட அது நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இளவரசருக்கே கஷ்டமாக போயிடும். ஏன்னா இப்படி ஃபேக் பிரின்சஸாக போகிறப்போ சொல்லனா உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் கூட என் தங்கச்சியை கண்டுபிடிங்க, அதுதான் வந்து நாங்கள் கிட்ட கேட்டுக்கிற பரியுபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. நேராக இந்த நர்சரிக்கு வந்துட்டு தாலும் கிட்டே சொல்வா, மேடம் நான் ரெடியாக இருக்கேன், நான் ஃபேக் பிரின்சஸாக போகிறதுக்காக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர்கிட்டே சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அப்படியாம்மா மனசை மாற்றிக்கிட்டியா, சரி இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த நாட்டோட இளவரசியாக இருக்கா இல்லையா அந்த தங்கச்சிக்காரியை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரியோட மேடை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அவங்க வந்ததும் தாலும் இருந்துட்டு உட்காருமா, நீ வந்துட்டு என்கிட்ட சகஜமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் மூலிகை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இது கொண்டு போய் கொடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்னு கேட்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தாமா, அப்புறம் நான் இந்த நாட்டோட இளவரசியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, நீ சொல்ல அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொல்ல நாங்கள் அப்படியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. இங்கே என்ன கேட்குறீங்க தங்கச்சிக்காரியை பற்றி எனக்கு புரியலையே அப்படிங்கிறப்போ அவங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்ல அப்படிங்கிறாங்க. எழுந்ததுமே வந்து டீ குடிப்பாங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது, கரெக்டான ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமாக அவங்களே கார்டனுக்கு போவாங்க, அவங்க கையாலே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பொறிச்சு அரசருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறமாக சாப்பிடுவாங்க. சாப்பாடு கூட ரொம்ப லைட்டான ஃபுட்டு தான் எடுத்துக்குவாங்க, அதிகம் காரம் அதிகம் சால்ட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக நிறையா படிப்பாங்க. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஓவியர் வரைஞ்சி கொடுத்தாங்க இல்லையா உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பெயிண்டிங், அதை பார்த்துட்டு அதை ரொம்ப ரெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா இது எல்லாத்தையுமே இந்த மேடு தங்கச்சிக்காரிக்கிட்ட வந்து சொல்கிறா, மேடம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை பற்றி ஒருத்தவங்க விசாரிச்சாங்க அப்படின்னு மேடு சொல்கிறா. யாருன்னு கேட்குறதுக்கு அந்த நர்சரியில் இருக்கிற மேடம் தான். ஏன் விசாரிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அதே மாதிரி தான் சொன்னேன். உங்கள் டெய்லி ரொட்டீன் சாப்பிட்றது தூங்குறது டான்ஸ் ப்ராக்டிஸை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையும் நான் பண்ணுறதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அவங்க என்ன கேட்டாங்களோ நான் அதை மட்டும் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நர்சரியில் இருக்கிற அந்த மேடமுக்கு அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸை பார்த்துக்கிறது பிளான்ஸை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் இருக்க போல இருக்கு. ஆக்சுவலாக தங்கச்சிக்காரிக்கு டவுட் வந்துடுச்சு, நம்மளை பற்றி யாராவது விசாரிப்பாங்களோ, அப்படி விசாரிக்கிறப்போ என்ன சொல்லணும் எது சொல்லணுங்கிற அப்படிங்கிறது கூட மேடுக்கு வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்கா. ஆனால் அவங்க என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது, இதே அந்த மந்திரியாரோ ராணியோ கூட தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா ஓகே, அவங்களே விசாரிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரிக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இந்த பக்கம் தாலும் வந்து கேட்குறாங்க, இப்போ அந்த தங்கச்சிக்காரியோட மெய்டு கிட்ட பேசுனதில் நீ கேட்டே இல்லையா, இளவரசியோட ரொட்டீன் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கிட்டத்தட்ட என் தங்கச்சியோட ரொட்டீன் மாதிரியே இருக்குது, அவளும் இப்படி தான் காலையில் எழுந்தோடனே டீ தான் குடிப்பா, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அவளுக்கும் புக் படிக்கணும் ரொம்ப பிடிக்கும், ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றது அப்படி தான் லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிடுவா. என்னால் முடியும் மேடம், கண்டிப்பாக முடியும், நான் ஃபேக் பிரின்சஸாக கண்டிப்பாக நான் மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிப்பா. இந்த வாட்டி சொல்லனா ரொம்ப சீரியஸாக இருக்கா, எல்லா காரியங்களையும் கரெக்டாக பண்ணுறா, நல்லா புக் படிக்கிறா, எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலும் சொன்னாங்களா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறா. டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணுறா. இதை தள்ளி நின்று பார்க்குற தாலுமுக்கு கூட இந்த பொண்ணு வந்துட்டு நல்லா தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டான்ஸை கூட நல்லபடியாக கற்று தேறிடுறா. இதை பார்த்த தாலும் இதுதான் சரியான நேரம், இப்போ நீ அரசரை பார்க்கறதுக்காக தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கிட்ட சொல்லுவாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரிக்கிட்ட மெய்டு சொல்கிறா, ஆக்சுவலாக உங்களோட இடத்துல வந்து ஒரு ஃபேக் பிரின்சஸை தானே அனுப்ப போகிறாங்க ஹாஸ்டேஜா, அந்த மாதிரி ஒரு ஃபேக் பிரின்சஸை தான் அந்த நர்சரியில் இருக்கிற மேடம் ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது, அதனால தான் உங்களை பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க. அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு யார் ஃபேக் பிரின்சஸாக போகிறா இல்லையா, அந்த பொண்ணு யார் என்ன அப்படிங்கிறத விசாரித்தேன். அப்படி அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு பேரெல்லாம் தெரியல, ஆனால் நீங்கள் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, கொள்ளையர்கள் வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாரும் அழிச்சதுக்கு அப்புறமாக அரசரை பார்க்கறதுக்காக வந்தீங்க இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் எந்த வில்லேஜில் இருந்தீங்களோ அந்த வில்லேஜ்லேருந்து தான் அந்த பொண்ணு வந்திருக்காளாமா அப்படின்னதும் ஒரு செகண்ட் தங்கச்சிக்காரிக்கு ஒரு வேளை அக்கா சொல்லனாவா இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் மைண்ட் அப்படி இப்படி வந்துட்டு போகும். இது எல்லாத்தையும் நோட் பண்ண மைண்ட் இருந்துட்டு நீங்கள் வேணா போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட இடத்துல ஃபேக் பிரின்சஸாக யார் போகிறாங்களோ அந்த பொண்ணை நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படிங்கிறப்போ நான் ஏன் பார்க்கணும், எப்படி இருந்தாலும் அவள் சாகதானே போகிறா அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசுவா. இது மேடிக்கே பிடிக்காது. அவள் ஒரு மாதிரி விசிட்டு இருப்பா. அதை அப்படியே ஸ்டன்னாக நின்று பார்க்குறப்போ அதை வந்து புரிஞ்சுக்கிறா அந்த தங்கச்சிக்காரிக்கு. ஆமாம், எனக்கு பதிலாக அவள் ஃபேக் பிரின்சஸாக போக போகிறா, அதுவும் யார்கிட்ட, எதிரி நாட்டுக்கிட்ட ஹாஸ்டேஜாக போகிறா, அவள் எப்படி உயிரோடு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசுவா. இங்கே சொல்லனாவை கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசரை பார்த்து பேசுறதுக்காக தாலும் வந்திருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு ரெடியாக இருக்கா, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இதை பாரு, நீ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கரெக்டாக ரெடியாக பண்ணியிருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவள் ப்ராப்பராக நடந்துக்கிட்டா மட்டும்தான் நாம் போட்ட பிளான் வந்து கரெக்டாக போகும். இல்லைன்னா எல்லாமே சொதப்பிக்கும். அந்த பொண்ணை நான் இன்றைக்கே பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்காக தான் அரசரே நானே வந்திருக்கேன். அந்த பொண்ணை நான் வந்து வர சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து அரசரே நான் உங்ககிட்ட சொல்லணும். இப்போ வரப்போகிற பொண்ணை இந்த நாட்டோட இளவரசியாகவும் உங்கள் மகளாகவும் நீங்கள் நடத்தணும். அப்போ தான் அது வந்து இன்னும் உண்மையாக இருக்கும். ஆனால் ஒன்று, பாண்டிங்கை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. உங்கள் பொண்ணாக நடத்துங்க அந்த பொண்ணை, ஆனால் பாண்டிங் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்போ அரசர் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு இவங்களும் இருப்பாங்க, இளவரசரும் இருப்பாங்க, மந்திரியாரும் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பொண்ணை கூப்பிடுறதுக்காக போவாங்க. அங்கே வந்து பெரிய அண்ணா சின்னண்ணா இருப்பாங்க. இளவரசி தான் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வர்றது சொல்லனா நாங்கள் என்ன சொல்லி நீ கேட்கல, இப்படி வந்து நிற்கிற இளவரசி மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் இளவரசி அப்படின்னதும் சரி, கொடுத்த ஒர்க்கை நான் பண்ணி தான் தீரணும். சொல்லணும் இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டா அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நாம் வழி நடத்தி கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அரசரை பார்க்கறதுக்காக சொல்லனா வந்து ரூம்குள்ளே வர. அப்போ 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு திரை இருக்கும், அரசருக்கும் இவங்களுக்கும் இடையில. சொல்லனா வந்தோன்னா வணக்கம் வச்சுட்டு உட்காரப்போ அந்த திரை அப்படியே விலகும். அரசரே வணக்கம், நான் தான் சுபேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரியை காட்டுவாங்க. அந்த ஃபேக் பிரின்சஸ் எப்படி இருப்பா, எப்படி இருந்தாலும் சாக தான் போகிறா, அப்படி இருந்தாலும் எப்படி இருப்பான்னு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு யோசிப்பா.